அவர் திடீர்னு அந்நியனா இருப்பாரு, அப்புறம் அம்பியா மாறுவாரு. அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, சீமானுடையது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து பெரியாரை தாக்கி பேசி வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளார். உப்பு தின்னா தண்ணி குடித்துதான் ஆக வேண்டும் என்பதை தலைவர் எப்பவுமே சொல்வார். அதனால தப்பு பண்ணது அவங்க தான் நிரூபிக்கிட்டோம். அவங்க தான் தண்டனையாளர்கள் புரிய வைக்கிட்டோம். அவங்களுக்குரிய தண்டனை தரட்டும் இந்த அரசு தரட்டும். அதுதாங்க, அப்படி அவங்க தான் தண்டனைக்குரியவர்கள் அப்படின்னா அந்த தண்டனை அவர்களுக்கு தருவதுதான் சரியான ஒரு விஷயமா இருக்கு. இல்ல, சிபிசிஐடி தான் நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ப முடியும். அதனாலதான் இப்ப ஜெகபர் அலி இது கூட நான் என்ன சொன்னேன், சிபிசிஐடி விசாரிச்சாதான் உண்மை நிலவரம் வரும்னு. அப்போ சிபிசிஐடியே இதை விசாரிச்சு சொல்றாங்கன்னா அதுல உண்மை இருக்கும் பட்சத்தில் அதை நானும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். இல்ல, இதுக்கு நான் பல வாட்டி ஆன்சர் சொல்லிட்டேங்க. இது ஏன் சீமான் பெரியாரை பற்றி அப்படி பேசுறார், எந்த ஒரு குறிப்பை வச்சு பேசுறார் என்பதை நீங்கள் சீமானிடம் தான் கேட்கணும். இப்போ சீமான் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இப்ப நான் சொன்ன விஷயத்துக்கு என்கிட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். எதற்காக அவர் அப்படி சொன்னாரு, எந்த குறிப்பை வச்சு சொன்னாரு அப்படிங்கறத அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நம்மளும் திராவிட கட்சியில தான் இருக்கோம். திராவிடத்தை தான் பொதுவாக எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. அதை பெரியார் தான் முக்கியம் பங்காற்றுறாரு. தொடர்ச்சியா நம்ம எவ்வளவுதான் கண்டிச்சாலும் பெரியாரை அவர் சொன்ன கருத்துக்களை தான் நாங்க முன்வைக்கிறோம், நாங்களா பெரியாரை விமர்சிக்கல அப்படின்னு சொல்றாரு. இதே சீமான் பெரியாரை பிரபாகரன் இருக்கும்போது பிரபாகரன் புகழ்ந்து பேசினாரு பெரியாரா அப்படின்னா பேசியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அவர் திடீர்னு அந்நியனா இருப்பாரு, அப்புறம் அம்பியா மாறுவாரு. அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, சீமானுடையது அவர்கிட்ட தான் இந்த கேள்வியை நீங்க கேட்கணும். இப்ப ஆல்ரெடி நாங்க கூட்டணியில இருக்கோம். இப்போ வரைக்கும் அது தொடருது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.